நீ அவர் சாவுக்கு காரணம் இல்லன்னு சொன்னா இல்லாம போயிடுமா? சொல்லு. அம்மா இல்லாத உலகத்துல என் அப்பாவும் செத்ததுக்கு அப்புறம் வாழ தெரியாம யாரோட ஆதரவும் இல்லாம நானும் என் தம்பியும் இந்த சொசைட்டில எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு உனக்கு தெரியுமா? சரி, அது விதி. அன்னைக்கு நீ கஷ்டப்பட்ட, இன்னைக்கு நல்லா தானே இருக்க. இன்னைக்கு நான் நல்லா இருந்தாலும் அன்னைக்கு இருந்த என்னோட இழப்பும் கஷ்டமும் கண்ணீரும் இன்னும் என் மனசுக்குள்ள ரணமா கொழுந்து விட்டு தாண்டா எரிஞ்சிட்டு இருக்கு. இத பார், என்ன கோவப்படுத்தி உன்னை கொல்ல வச்சிராத. மரியாதையை எடுத்து காலி பண்ணு. ஓ, நானும் பல பேரை கொன்னுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என் பேக்ரவுண்ட் என்ன, நான் என்ன லெவல்ல இருக்கேன்னு எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு சாதாரணமா என்ன கொன்னுடுவேன்னு சொல்ற. அன்னைக்கு உன்னோட அண்ணன் ஒரு சாதாரண கிரிமினல், இன்னைக்கு உன் அண்ணன் இன்டர்நேஷனல் கிரிமினல். எனக்கு பின்னால பிறந்த உனக்கு இவ்வளவு ஆத்திரமும் வெறியும் இருக்கும்போது உனக்கு முந்தி பிறந்த எனக்கு உன்னை விட எவ்வளவு கோபமும் வேகமும் இருக்கும். யோசிச்சு பேசு. நீ என் தங்கச்சிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை பேச விட்டு பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்க. நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. ஜெயில இருந்து என் மக கல்யாணத்தை பாக்குறதுக்காக வந்த என்ன இங்க இருந்து திரும்பி ஜெயிலுக்கு போகும்போது உன் மொத்த குடும்பத்தையும் கொன்னுட்டு போக வச்சிடாத. என்ன மிரட்டறியா? ஐயோ கண்ணு, எனக்கு மிரட்டெல்லாம் தெரியாது. விரட்டி விரட்டி வேட்டையாடதான் தெரியும். இன்ஸ்பெக்டர் மேடம், இந்த கிரிமினலை பேச விட்டுட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? சூழ்ச்சி பண்ணி எங்களை ஏமாத்தின இவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இந்த 3 பேர் மேலயும் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. சார், நீங்க பரவாயில்ல வந்திருக்கீங்க, பிரச்சனை எதுவும் வேண்டாம். உங்களால சட்டவிரோதமான காரியம் எதுவும் நடந்துச்சுன்னா அதுக்கு டிபார்ட்மெண்ட் தான் பதில் சொல்ல வேண்டியது வரும். அதுக்கப்புறம் நீங்க ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது. வாங்க சார். என்ன சார், என் தங்கச்சி தான் என்ன மிரட்டுறான்னு பார்த்தா நீங்களும் மிரட்டினா என்ன அர்த்தம்? சட்டத்துக்குள்ள 1000 ஓட்டை இருக்கு. எந்த ஓட்டைக்குள்ள போனா எப்படி வெளியே வர முடியும்னு எனக்கு தெரியும். சட்டம், காவல் இதெல்லாம் காட்டி என்ன மிரட்டாதீங்க. இங்க பாருங்க, நான் சத்தியத்துக்கே கட்டுப்படாதவன். சட்டத்துக்கு பயப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பயம் தெரியாது. இது என் தங்கச்சிக்கும் எனக்குமான பிரச்சனை. இன்ஸ்பெக்டர், என்ன உரசாதீங்க, ஒதுங்கி நில்லுங்க. ஏய், யாருடா உனக்கு தங்கச்சி? உரிமை கொண்டாடுறிய உரிமை? நீயா போறியா இல்ல உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளவா? கரெக்டா சொன்னாங்க மம்மி. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டியா? கடைசியா கேக்குறேன், என் பொண்ணு கழுத்துல உன் பையனை தாலி கட்ட சொல்ல போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. அம்மா, யாராவது என் கிட்ட வந்தீங்க ஒரே அழுத்துதான் என் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய் செழியா, உன் அம்மா உனக்கு உயிரோட வேணும்னா தியா கழுத்துல தாலிய கட்ட விடா. சரியா? ஏய் கட்டா. ஏய் தாலிய கையில எடுறா. எடுக்கல கொன்னுடுவேன். சரியா? அம்மா, நான் செத்தா கூட பரவாயில்ல, நீ அவ கழுத்துல தாலி கட்ட கூடாது. இது இந்த அம்மாவோட வாக்கு. சரியா, நீ தாலி கட்ட கூடாது. அம்மாவோட வாக்கு முக்கியமா, அம்மாவோட உயிர் முக்கியமா? நீயே முடிவெடு. எனக்கு இறக்கெல்லாம் பார்க்க தெரியாது. சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன ரொம்ப கெஞ்ச வைக்காத. தாலியடா. எடு. நோ நோ, சரியா வேணாம். வேண்டாம் வேண்டாம், சொன்னா கேளு. அம்மா இல்லம்மா, எனக்கு உங்க உயிர் தாம்மா முக்கியம். சரியா வேணாம். கட்றா தாலி. வேணாம்.
குடா. இன்ஸ்பெக்டர் புடிங்க அவனை புடிங்க கான்ஸ்டபிள்ஸ் போங்க போங்க புடிங்க சார். அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி தான் போகும், கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும். என் மகளை உன் பையன் செழியன் கல்யாணம் பண்ணலனா இந்த ஜென்மத்துல உன் மகனை எவளும் கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டா. டேய், ஏண்டா வரமாட்டா? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. என் தம்பி விஸ்வநாதனோட மக ரேஷ்மாவுக்கும் என் செழியனுக்கும் இதே மேடையில நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ரேஷ்மா, என்னடா தம்பி, அண்ணனுக்கே போட்டியா? ஆமாங்க, போட்டிதான். சின்ன வயசுல உங்க தங்கச்சியை கை வெட்டிட்டு ஓடிட்டீங்க. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் தான் அக்கா கைய பொடிச்சுக்கிட்டு இனி வரைக்கும் அக்காக்காக உழைக்கிறாரு. எங்களுக்கு தான் உரிமை ஜாஸ்தியா இருக்கு உங்களை விட. அண்ணி, இத நான் சத்தியமா எதிர்பார்க்கல அண்ணி. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம செழியனை ரேஷ்மா கழுத்துல தாலி கட்ட சொல்லிடலாம். அரக்கங்கிட்டேந்து தப்பிச்சு பேய்கிட்ட மாட்டின கதையா ஆயிடுச்சே. கடவுளே, இது என்ன சோதனை? இல்ல அன்னபூரணி, இந்த கேடு கெட்டவங்களுக்கு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து குறிச்ச இந்த தேதியில ரேஷ்மா கழுத்துல தாலி ஏற வேண்டாம். சரிங்க அண்ணி. செழியனுக்கும் ரேஷ்மாவுக்கும் நாள் நட்சத்திரம் பார்த்து இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு பிரம்மாண்டமா கல்யாணத்தை நான் நடத்துவேன். அத நான் நடத்த விட மாட்டேன்.